வணக்கம். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வி முரளிகிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு அச்சலக்கண பத்ததி முறையில் 2026 வருடத்துக்கான பலன்களில் விருச்சக ராசிக்கான பலன்களை என்னென்னு பார்க்கலாம். ஏஎல்பி விருச்சகம், ஏஆர்பி விருச்சகம் உங்களுக்கு போகும்போது, அதாவது பிறப்பு கால லக்னத்திலிருந்து ஏஆர்பி இல்லை ஏஎல்பி விருச்சகம் போகும்போது இந்த பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரம் அனுசரிக்கை இயங்கும்போது ஏஎல்பி விருச்சகமும், குரு தசா சனி தசா புதன் தசா இயங்கும்போது ஏஆர்பி விருச்சகம் செயல்படும். இப்போ விருச்சக ராசிக்கு 8ல் குரு, 5ல் சனி, 4ல் ராகு, 10ல் கேது இருக்காரு. இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல குரு இருப்பது அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னா 2 மற்றும் 5ஆம் இடத்துக்கான ஆதிபத்தியம் வாங்கி 8ல் போய் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம குரு பகவான் நல்ல நிலைமையில இல்லை, கெடுபலன்களையும் நம்மளுக்கு 8ஆம் இடத்துலேருந்து கொடுக்கணும். அதற்கான பார்வைகளும் நம்மளுக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கான அதாவது வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டு. அதே போல் வருமானம் வரும், ஆனால் ஜாதகருக்கு அது பெருசாக பயன் தராத மாதிரி இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு மறைமுக வருமானம் நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் வரலாம். ஸோ படிப்பு நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பை நம்ம இந்த காலத்தில் படித்தோன்னா உபயோகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு 8ஆம் இடம்ங்கிறதுல ஒரு பிரச்சனைக்குரிய இடம். இப்போ பிரச்சனைக்குரிய இடத்துல நம்ம வேலை பார்த்தோம், இல்லை ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வருமானங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லை நார்மலாக வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வருமானம் நம்மளுக்கு குறைவாகவே இருக்கும். நமக்கு வருமானம் உண்டு, ஆனால் அது நமக்கு பெரிய பயனாக இருக்காது. அதே போக 5ஆம் இடமான குரு பகவான் 8ல் உட்காந்துருக்கிறப்ப ஒரு தீராத மனக்குழப்பத்தை, மன பிரச்சனைகள் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஒரு முடிவுகளில் தெளிவற்ற தன்மையே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகள் சார்ந்தவர்களையும் பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. குலதெய்வம் சார்ந்த அருளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. குரு பகவான் இந்த காலத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறது விருச்சக ராசிக்கு நல்ல பலன்களை கிடையாது. சனி பகவான் 5ஆம் இடத்தில், சனி பகவான் 3 மற்றும் 4க்கு ஆதிபத்தியம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ சனி பகவான் 5லிருந்து 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், அதாவது மூத்த சகோதரன் 11ஆம் இடத்தையும், 3ஆம் பார்வையாக 7ஐயும், 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு மனசில் ஏதாவது படிக்கணும், இல்லை மனம் விரும்பிய படிப்பு படிக்கணும்னா இந்த காலத்தில் படிக்கலாம். அதே போல் நமக்கு 3 மற்றும் 4 ஆதிபத்தியம் மற்றும் சனிவான் 5ல் இருப்பது நல்ல பலன்கள் தான். ஸோ 3ஆம் பாவம் முயற்சியும் மனதளவில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம முயற்சி இந்த காலகட்டத்தில் பண்ணுவோம். 4ங்கிறது வீடு வண்டி வாகனம் சுகம் சொத்து மற்றும் தாய் சாணம். அந்த இதுக்கானதும் 5ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் நன்றாகவே இருக்குது. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கணும் அப்படின்னா பழைய இடம், பழைய வீடு அதை நம்ம 5ஆம் இடம் பூர்வீகத்தில் அமைந்ததுக்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ ஏன்னா இது சனி பகவான் 5லேருந்து 11 லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பலன்கள் நல்ல பலன்கள் இருக்கும். மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 12 பார்க்கறதுனால விரயம் ஒரு ஏற்படுத்தணும், தீராத ஒரு விரயங்கள் ஏற்படுத்தணும். 4ஆம் பார்வையும் குரு பகவான் பார்க்கறது, 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு குரு பகவான் கெட்டதிலே ஒரு நல்லது செய்வாருங்கிற மாதிரி விரயங்கள் உண்டு. அதை சுப விரயமாக நம்ம மாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்குது. அதன் பிறகு ராகு பகவான் 4ல் இருப்பது ஒரு நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு பார்க்கும்போது சின்ன வீடாக கட்டணும்னு பிளான் பண்ணி பெரிய வீடாக கட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ ராகு பகவான் அந்த பிரம்மாண்ட யோகத்தை கொடுப்பாரு. அதில் நம்ம அகலக்கால வைக்காம அளவான வீடை இல்லை இடத்தையோ நம்மளது பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அமைத்துக் கொள்வது நல்லது. இல்லையென்றால் ராகு பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்தாலும் குரு பகவான் 8லிருந்து 12ஐ பார்ப்பது மற்றும் 4ஐ பார்ப்பது தீராத பிரச்சனையை, தீராத கடன்களை ஏற்படுத்தி கொடுத்துவார். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மே மாதம் வரைக்கும் குரு பகவான் 8ல் இருப்பதால் யோகம் உண்டு மற்றும் அதை கவனமுடன் கையாள வேண்டும். கேது 10ல் இருப்பது தொழில் சுணக்கத்தை ஏற்படுத்துவார். தொழிலில் ஒரு மந்த நிலையை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதன் பிறகு குரு பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடகராசிக்கு வராரு. குருவான் இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல 4க்கு 9ஆக போய் உட்காந்துறாரு. அப்போ டைரெக்டாக வீடு வண்டி வாகனம் சுகம் சொத்து சார்ந்த நிலைகளில் 8ல் போய் 6ல் போய் உட்கார்றதுனால இந்த காலகட்டத்தில் 6, 8 சஷ்டாங்கமாக இருக்கிறதுனால அம்மா சார்ந்த நிலைகளில் அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் மற்றும் தந்தைக்கான மருத்துவ செலவுகளை நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதனால் அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு கவனமான மருத்துவம் முன்னாடியே ஒரு ப்ரியாரிட்டியாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய பார்வைகள் குருவோட பார்வைகள் 5ஆம் பார்வையாக லக்னத்தையும், இப்போ பாக்கியஸ்தானத்தில் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான்
நமக்கான ஜீவாரதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு, நம்மளுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பாரு. அதன் பிறகு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி சார்ந்த நிகழ்வுகள், கம்யூனிகேஷன் சார்ந்த நிகழ்வுகள், தொலைதொடர்பு சாதனங்கள், ஆன்லைன் வர்த்தகம், இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். இளைய சகோதரம் நல்லபடியாக நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு 9ஆம் பார்வை 5ஆம் பார்க்குறது. ஸோ அதாவது சப்கான்சியஸ் மைண்டும் மற்றும் 5 மனமும் ரெண்டுமே நம்மளுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு மனசில். ஸோ 5 பாவம் 8ல் இருந்து 9க்கு போகிறதுனால நமக்கு நம்மளுடைய மனதும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் இதில் மெடிடேஷன் அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கான சிறப்பான பலன்களை நம்ம பிரபஞ்சமே வழிவகுத்து கொடுத்துருக்கோம் இந்த காலகட்டத்தில். அதன் பிறகு குருபவன் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆறாரு. இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதாவது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ தொழிலுக்கான விருத்தியை இந்த இடத்துல கொடுப்பாரு குரு பகவான். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது ஒரு அழுத்தத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 2 மற்றும் 5க்கான நம்ம அதாவது வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் 10, அதாவது கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும். 5க்கான இடம் 10. அப்போ 5க்கு அது 6ஆம் பாகம் இருக்கிறதுனால நம்ம இந்த காலகட்டத்தில் புதிய தொழிலை தொடங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மனசுல 5ஆம் பாகம் 10ங்கிறது தொழிலை நோக்கி போகும், இல்லை வேலை மாற்றத்தை நோக்கி நம்மளுக்கு போகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குருபவன் 10ல் இருப்பது நம்ம வேலை மாற்றம் செய்யக்கூடாது, தொழில் மாற்றம் செய்யக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது. இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை குரு தரமாட்டார். அதன் பிறகு நவம்பர் மாத கடைசியில் ராகு கேதுக்கள் இடம்பெயர்றாங்க. கேதுக்கள் 9ஆம் இடத்துக்கும் ராகு 3ஆம் இடத்துக்கும் வராரு. இப்போ 3ல் ராகு வரும்போது முயற்சிக்கான ஸ்தானத்தை பிரம்மாண்டமாக ஒரு முயற்சி எது பண்ணாலும் பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ராகு பகவானை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்து நம்ம தொழிலுக்கான முயற்சிகளை கொஞ்சம் அளவாக செய்யணும், இல்லை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடத்தில் நம்மளுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து தொழிலுக்கான இதை நம்ம பார்க்கும்போது, அதாவது லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, வருமானத்தையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு. நம்ம ஜோதிடம் படிக்கலாம், ஆராய்ச்சிகள் படிக்கலாம், இல்லை மறைமுக தொழில், அதாவது மறைமுக ஞானத்தை பெறுவதற்கான வழிகளை நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி பிரச்சனைக்குரிய வேலைகளை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நம்மளுக்கு பலன்களை தருவார். புதிய முயற்சிகள் கடைசி காலகட்டத்தில், இந்த வருடத்தின் கடைசி காலகட்டத்தில் தொழிலையோ வேலை மாற்றத்திலையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி திருமணத்திற்கான காலம் உண்டு, குழந்தை பேருக்கான காலம் உண்டு. இந்த வருடம் நம்ம சமாளிக்கக்கூடிய வருடமாகவே உள்ளது. விருச்சிக ராசிக்கு கடைசி 2-3 மாத காலங்கள் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும், புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. இதுபோல அடுத்த ஒரு நிகழ்வில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.